எண்ணற்ற மாற்றங்கள் வந்தாலும் நாட்டில் மலையை உடைத்து மண்ணாக்கி அதை கல்லாக்கி வீடு கட்டும் முறைகள் இருந்தாலும் பெரும் வளர்ச்சி பெற்றுவிட்டோம் என்ற அற்புத உலகில் தொன்று தொற்று இன்றளவும் செங்கல் சூளை மண்ணை பொன்னாக்கும் கலைஞர்கள் மண் தந்த இயற்கை அதை பல்வேறு வடிவங்களில் நாம் வாழ அழகூற இல்லங்களை அமைத்து கொள்ள அந்த மண்ணை ஒரு வடிவுக்குள் சிறப்பாக செய்யும் கலைஞர்கள் மழை புயல் என அடிவயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அந்த மண்ணை கல்லாக்கி அந்த கல் இருக்குமறை வெயிலை நம்பியே இவர்கள் வாழ்க்கை வருண பகவான் கண் திறந்து விட்டால் இவர்கள் வாழ்க்கை பொய், வெறும் நம்பிக்கை. அதை வைத்து எப்படி வாழ்நாள் ஓட்டிவிட முடியும்? கடவுள் எனும் ஒரு நம்பிக்கையில் செய்யும் தொழிலாய் இந்த செங்கல் சூளையை எண்ணுவார்கள். அனைவரும் இந்த உலகில் அழகூற வாழ நம் எண்ணம் போல் இல்லங்களை கட்டி குடிபுக செங்கல் எனும் ஒன்றை நிச்சயம் வாங்கி பயன்படுத்தி மாளிகைகள் கட்டி அழகூற வாழுவோம். இதற்கு பின்னால் இருக்கும் இன்னல்கள் என்ன என்ன என்று நாமும் உணர வேண்டும். மண்ணை பக்குவப்படுத்துதல், அதை அழகுபடுத்துதல், வடிவப்படுத்துதல், அது ஈரப்பசுமை இல்லாமல் காய வைத்தல், அதை மழையில் நனைய விடாமல் பாதுகாத்தல், இத்தனை இன்னல்களையும் தாண்டி அதை ஒரு இல்லம் போல் அமைத்து அதன் உடலுக்கு நல்ல சூடு காட்டி வேக வைத்து அந்த மண்ணை பொன்னாக்கும் நிறங்களில் வெந்தபின் அது தன் உடலை வலிமை பெறச் செய்து மிக வலிமையான கல்லாய் மாறுகிறது. நம் இல்லத்தில் அது கட்டி அமைக்க உதவுகிறது. அதற்கு பின்னால் இதுபோல் வாழ்வியல் ஒன்று உள்ளது. என் உறவுகளே, நம் இல்லங்கள் அழகூற இருக்க இதுபோல் பணியாளர்களை என்றும் பாராட்டுங்கள். எண்ணற்ற காட்சிகளும் எண்ணற்ற நிகழ்வுகளும் வலைதளங்களில் சந்தித்திருப்பீர்கள். இதுபோல் அரிய காட்சிகளை அழகு தமிழ் கவிதை கழகம் மட்டுமே பதிவிறக்கம் செய்து பதிவு செய்யும். அனைவரும் நீங்கள் கண்டுகளித்து ஒரு செங்கல் தானே என்று எண்ணி விடாதீர்கள். அந்த செங்கல்லில் வெறும் மண்ணை வடிவமைத்து அதை மிக வலிமையாக்க ஒரு வீடாய் அமைத்து நெருப்பில் குளிப்பாட்டி அந்த மண்ணை பொன்னாக்கும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த பெருமக்களை சற்றே பாராட்டுங்கள் என் உறவுகளே. இவைகள்தான் மண் கல்லென்னும் வடிவம் பெற்று தன்னை தானே மெருகேற்றி கொள்ளும் தீயால் அந்த காட்சிகள் என் கண்ணில் தென்பட்டதால் இவர்களிடம் அனுமதி பெற்று அழகூற இந்த காட்சிகளை படமாக்கி கொண்டிருக்கின்றேன். என் உறவுகளே, செங்கல் சூளை
அந்த மண் கல் என்னும் வடிவம் பெற்று தன்னை மேலும் வலிமையாக்க தீயில் எரிந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். தன் உடலை வேக வைத்து கொண்டு வலிமை பெறும் இந்த காட்சிகளை காணுங்கள் என் உறவுகளே. ஒவ்வொரு தொழிலுக்கும் பின்னால் இருக்கின்ற இன்னல்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என் உறவுகள் அனைவரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் வாழ்நிலைகள் எந்த ஒரு தொழிலையும் மிக சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் அனைத்துக்கும் பின்னால் இன்னல்கள் இல்லாமல் கிடைத்து விடாது என எண்ண வேண்டும். அதற்காகவே அழகு தமிழ் கவிதை கழகம் இதுபோல் காட்சிகளை அரிய வகை காட்சிகளாக படம் பிடித்து பதிவிறக்கம் செய்கின்றது. ஒரு வலைதளத்தில் ஒரு பதிவுகள் இறக்கி உலகளாவ பார்க்க வேண்டுமென்றால் அது பிறர் வழிகளை வலியுறுத்தும் காட்சிகளாக இருத்தல் வேண்டும். அதுபோலவே நான் காட்சிகளை இன்றளவும் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு தொழிலுக்கும் பின்னால் கடினங்கள் உள்ளது. அந்த தொழில்களால் நம் பயன்பாட்டுக்கு உள்ளது. என் உறவுகளே, செங்கல் சூளை கல் வீடு போல் அடுக்கப்பட்டு தீயால் சுடப்பட்டு அந்த கல்லை வலுப்பெற்று கொண்டிருக்கும் காட்சிகள் உங்கள் கண்களுக்கு எத்தனை கண் வைத்துள்ளார்கள் பாருங்கள். இது அத்தனையும் தீயாய் வெந்து இந்த மண் தன் மேனியை தங்கமாய் மாற்றி நம் இல்லங்கள் அழகூற இருக்க இதுபோல் தீயில் வெந்த பின்தான் இது வலிமை பெறுகின்றது. என் உறவுகளே, இன்று இரவு முழுக்க இதுபோல் செய்தால்தான் மொத்த கல்லும் மிக வலிமை பெறும். ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால் இருக்கும் கடினங்களை காணுங்கள் என் உறவுகளே. செங்கல் வாங்கி உங்கள் கனவு இல்லத்தை அமைத்து இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு உதவி புரியுங்கள். என்றும் இயற்கையோடு நம் வாழ்வியல் இருத்தல் வேண்டும். மண்ணில் மீது நாம் மனிதனாக பிறக்கிறோம், மண்ணுக்குள் இரையாக அமைகிறோம். மண் சார்ந்த உலகம் இது. மண்ணால் செய்த கல்லை வாங்கி நல் இல்லங்கள் அமைத்து அழகுற வாழுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது, வாழ்வியல் மிக அழகானது. இதில் மனித பிறவி பெருமையானது. நாம் நமக்காக வாழ்கிறோம். இருந்தும் பிற தொழிலுக்கு மரியாதை செய்ய வேண்டும். இந்த பதிவின் மூலம் என் அன்பர்களுக்கு சிறு கோரிக்கை. இல்லங்கள் இதுபோல் செங்கல் சூளையை கல்வாங்கி வீடுகள் கட்டுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகு. இதை பிறருக்கும் பகிர்ந்து நலம் பெற பயன்பெற செய்யுங்கள். இந்த கடினத்தை சற்றே உணருங்கள்.
நன்றி, வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம்.